எங்கு பார்த்தால் அராஜகம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். புள்ளி விவரங்கள் கூறுகிறது 5 ஆண்டுகளில் 9,000 கொலைகள் நடைபெற்றிருக்கின்றது இந்த தமிழகத்தில். 9,000 கொலைகள் 5 ஆண்டுகள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 5 கொலைகள் என்ற விதம் தமிழகத்திலே அரங்கேறுகிறது. ஆனால் இதையெல்லாம் பற்றி சற்றும் சிந்திக்காமல் ஒரு திராணியற்ற பொம்மை முதல்வரும் எதுக்கும் உதவாத உதவக்காரையாக இருக்கின்ற உதயநிதி அவர்களும் இந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் சேகர் பாபு அவர்களும் எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் கொள்ளையடித்த பணம் இருக்கின்றது, பணத்தை வைத்து வாக்குகளை வாங்கி விடலாம் என்று கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்மான தமிழன் என்றும் விலை போக மாட்டான். உங்களை நிச்சயம் வீட்டுக்கு தான் அனுப்புவார். இவர அந்த உதயநிதி பேசுற பேச்சை கேட்டா நமக்கெல்லாம் ரத்தம் புரியுது. நம்முடைய தலைவரை பார்த்து ஏளனமா பேசுற. நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களையும் பார்த்து உதயநிதி அவர்களையும் பார்த்து கேட்கின்றேன். அருமை அண்ணன் எடப்பாடியார் என்பவர் ஒரு சாதாரண சாமானிய தலைவராக உருவெடுத்தவர். ஸ்டாலினும் உதயநிதியும் அப்படியா? கருணாநிதியால் திணிக்கப்பட்டவர்கள், கருணாநிதியால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். உருவாகிய தலைவர், ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் எடப்பாடியார். உதயநிதி அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன், நீ கிண்டலா பேசுற. முதல்ல உங்க அப்பா நீங்க டாக்டரை போய் பாருங்க. ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. முதல்ல போய் டாக்டரை பார்த்து நீங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஏன்னு சொன்னா நீங்க ரொம்ப நாள் வாழணும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னு சொன்னா அப்பதான் நாங்க சுலபமா ஜெயிக்க முடியும். எங்களுக்கு ஸ்டாலினும் இருக்கணும், உதயநிதியும் இருக்கணும். இருந்தாதான் நாங்க சுலபமா ஜெயிக்க முடியும். ஏன்னு சொன்னா உதயநிதிக்கு என்ன பேசுறன்றதே தெரியாம பேசுறா போல. எந்த நிலையில இருக்கிறான்றதை அவர் டெஸ்ட் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்கிட்ட என்ன சின்னன்னு கேட்கிற சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. நாவடக்கம் தேவை. கூட இருக்கின்றவர்களை பலி கொடுக்கின்றவர்கள் கருணாநிதி குடும்பம். அண்ணா நகர் ரமேஷ், சாதிக் பாஷா கதையை நாங்கள் பேச ஆரம்பித்தால் உங்களால் தெருவில் நடமாட முடியாது. ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களோட சேர்த்து இந்த சேகர் பாபுவையும் சேர்த்து 3 பேரும் சிறைக்குதான் செல்ல போகின்றீர்கள். இது நடக்க போவது நிச்சயம். உதயநிதிக்கு இன்னொன்னு சொல்ற, தம்பியை துபாய்க்கு அனுப்பிச்சு பேக் பண்ணலாம் நினைக்காத. ஆட்சி மாற்றம் வர்றப்போ அந்த தம்பிகள் எல்லாம் துபாயில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி தூக்கிடுவோம். தம்பிகள் கொடுக்கின்ற வாக்கு மூலம் உங்களை நிச்சயம் வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையிலே கம்பி வைக்கும். நான் வடக்கத்தோடு பேசு. என்ன ஏதோ வானத்திலிருந்து முடிச்சா மாதிரி. உங்களுக்கு தான் வெக்கமான சூடு சொரணை இல்ல. உங்க அப்பா சொன்னாரு, பத்திரிகை பேட்டியில கேக்குறாங்க, உங்க மகனை நீங்க கூட்டு வரீங்க அரசுக்குன்னா நான் நிச்சயம் செய்ய மாட்டேன். மானஸ்தர் பேட்டி கொடுக்கிறார், நான் நிச்சயம் செய்ய மாட்டேன். என்னை தவிர என் குடும்பத்திலிருந்து என் மகனாக இருந்தாலும் சரி, என் மருமகனாக இருந்தாலும் சரி,
யாரும் அரசியலில் வரமாட்டார்கள் என்று சொல்லி இன்று கூச்சமே இல்லாமல் மக்களிடத்திலே கொண்டு போய் அந்த உதவத்திற்கு உதவாக்கரைக்கு துணை முதல்வர் என்று நீ அடையாளம் காட்டுகிறேன் சொன்னால் ஒன்னை விட சூடு சோதனையற்ற ஒரு தலைவன் தமிழகத்திலே வாழ்ந்ததில்லை. அதே உதயநிதி பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, எனவே நீங்க அரசியல் பொறுப்பு போயிருந்தாரு. ஐயோ நான் இப்பதான் வரேன், அதனால எனக்கு அரசியல் எந்த பொறுப்பு எனக்கு நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் காந்தி செல்வன் 74 வயது காலில் விழுந்து கும்புறார். அதே மோடிஜி காலில் யாரு விழுந்தாலும் பதிலுக்கு அவரு காலில் விழுந்து காட்டுறாரு. ஆனா இந்த 50 வயசு இந்த உதயநிதி அதுக்கு பேரே பால்டாய் பாய் தான். பால்டாய் பாய் அது என்ன தெரியல, பால்டாய் சொன்னா பாவம் வருது. ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவோ மருந்து இருக்குல்ல, ஏன் பால்டாயில போய் செலக்ட் பண்ணான்னு தெரியலையே. அதனால உங்களுக்கு தான் மன அழுத்தமும் மன வியாதியும் அதிகமாக இருக்கின்றது. தயவு செய்து நல்ல மருத்துவரை காணுங்கள். ஏற்கனவே பாருங்க கட்சிக்குள்ளே குழப்பம். ராஜா சொல்றாரு, நான் சொல்லல, உங்ககிட்ட மந்திரியா இருந்த ராஜா சொல்றாரு ஸ்டாலினுக்கு மூளை இல்ல. ஒரு ஆடியோ லீக் அதுல வருது. ஸ்டாலினுக்கு மூளை இருக்கா? அவர் என்ன ஒரு தலைவரான அண்ணன் எடப்பாடி கேட்கவில்லை, அண்ணன் எடப்பாடி சொல்லவில்லை. உங்களுடைய நிர்வாகியாக இருக்கின்ற ராஜா சொல்கின்றார் ஸ்டாலினுக்கு மூளை இல்லை என்று ராஜா சொல்கிறார் என்று சொன்னார். எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எங்களுடைய தலைவர் ஆளுமை மிக்க தலைவர், ஒரு சாமானியர், ஒரு விவசாயி, ஒரு கிளை செயலாளராக இருந்து உழைப்பின் மூலமாக படிப்படியாக வந்தவர். முதல் தேர்தலிலே அம்மாவுடைய சின்னமான சுயேட்சை சின்னம் தான் அது. சேவை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களே, 1984 1000 விலைக்கு உதயசூரியன் சின்னத்தில் நின்ற உங்களை படுத்துக்கொண்டு அமெரிக்காவில் உடல்நிலை சரியில்லாமல் படுத்துக்கொண்டே எம்ஜிஆர் தோற்கடித்து காட்டினார். கே கிருஷ்ணசாமியிடம் ஸ்டாலின் முதல் தேர்தலில் தோல்வியை தான் கண்டார். இதுதான்டா வரலாறு. எல்லா வரலாறையும் மறைச்சிட்டு ஏதோ ஆகாயத்திலிருந்து முச்சா மாதிரி நீங்க பேசுறது தயவு செய்து நிறுத்திக்குங்க. நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சா உங்களால தாங்க முடியாது. நாவடக்கத்தோடு வாழ்ந்தால் நாங்களே நாவடக்கத்தோடு பேசுவோம் என்று சொல்லி இந்த பகுதி மக்கள் எல்லாம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து என்னை சட்டசபைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள். சேகர் பாபுக்கு பிரச்சனை இல்லை, அவருக்கு புலர் சிறை காத்துட்டு, அதனால அவர் அங்க தன்னாலே போயிடுவார். அதனால இரட்டை இலைக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெறுமாறு உங்களை எல்லாம் நான் பணிவன்போடு கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அதற்கு முன்னால் பை 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 வெல்கம் 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 வெற்றி நிச்சயம்.